வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு பாடம். முதல் பாடம் வண்ண வண்ண பூக்கள். படத்தை பார்த்து விடையளிக்க அப்படின்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் தாவரவியல் பூங்கா நுழைவு கட்டண விவரங்கள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரியவர்கள், குழந்தைகள், ஆசிரியர்கள், புகைப்பட கருவி, இதே போல் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு நுழைவு கட்டணம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே கேள்விகள் பாருங்கள். முதல் கேள்வி, படத்தில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை. மேலே படத்தில் மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கவுண்ட் பண்ணி கீழே 4 அப்படின்ட்டு போட்டிருக்கோம். இரண்டாவது கேள்வி, பெரியவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் பத்துக்கள் உள்ளன. 5 பத்துக்கள் உள்ளன. 5 பத்து 50 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மேலே கொடுத்துருக்காங்க. அதனால் 5 பத்துக்கள் உள்ளன அப்படின்ட்டு நம்ம எழுதியிருக்கிறோம். மூன்றாவது கேள்வி, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் டேஸ் ஒன்றுகள் உள்ளன. 15 ஒன்றுகள் உள்ளன. நான்காவது, ஆசிரியர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் 3 பத்துக்கள் மற்றும் 5 ஒன்றுகள் உள்ளன. ஐந்தாவது, பள்ளி மாணவர்களுக்கான நுழைவு கட்டணத்தில் 1 பத்துக்கள் மற்றும் 0 ஒன்றுகள் உள்ளன. ஆறாவது, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தில் 1இன் இடமதிப்பு 10. ஏழாவது, புகைப்பட கருவிக்கான கட்டணத்தில் 9இன் இடமதிப்பு 10. எட்டாவது, குழந்தைகளுக்கான நுழைவு கட்டணத்தை 10 கூட்டல் 5 எனவும் எழுதலாம். அடுத்த பக்கத்தில் பூக்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பூக்களை எண்ணிக்கையில் எழுத சொல்லியிருக்காங்க. கேள்வி பாருங்கள், வரிசை கீழே. பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. பூக்களை எண்ணி எழுதுக. முதல்ல ஒரு பூ போட்டிருக்காங்க. இந்த பூ எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 25 இருக்குது. அடுத்தது பக்கத்தில் 21 பூக்கள். மூன்றாவதாக 13 பூக்கள். இரண்டாவது கேள்வி, ஒரு பூ போட்டிருக்காங்க பாருங்கள். பூக்களின் எண்ணிக்கையில் 2 பத்துக்கள் மற்றும் 1 ஒன்றுகள் உள்ளன. அடுத்து மூன்றாவது இது பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்காங்க. இந்த பூக்களின் எண்ணிக்கையிலிருந்து எண்களை முன்னோக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 இருக்குது மொத்தம். 25 பூக்கள் இருக்கிறதுனால 25 அப்படின்னு போட்டு 24, 23 இதே போல் எண்களை முன்னோக்கி நம்ம எழுதியிருக்கிறோம். அடுத்து ஒரு 4வது கணக்கு பாருங்கள். ஒரு பூ போட்டிருக்காங்க. பூக்களின் எண்ணிக்கையிலிருந்து எண்களை பின்னோக்கி எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பூ மொத்தம் 13 இருக்குது. அதிலிருந்து பின்னோக்கி நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். 5வது கேள்வி, ஒரு பூ போட்டிருக்காங்க. பூக்களின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. 25. அதன் முந்தைய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 மற்றும் அடுத்த எண் அப்படின்னு கேட்குறாங்க. 26. 6வது கேள்வி, 20ஐ விட அதிக எண்ணிக்கையில் உள்ள பூக்களை வட்டமிடுக. நாம் வட்டமிட்டிருக்கோம் பாருங்கள். 7வது கேள்வி, மிகப்பெரிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உள்ள பூ தான் நிறைய எண்ணிக்கையில் இருக்குது, அதை வட்டமிட்டிருக்கோம். 8வது கேள்வி, மிகச்சிறிய எண்ணிக்கையில் உள்ள பூவை வட்டமிடுக. 3வது உள்ள பூ தான் மிகச்சிறிய அளவில் இருக்குது, 13 தான் இருக்குது, அதனால் அதுக்கு வட்டமிட்டிருக்கோம். அடுத்த பக்கத்தில் சரியான விடையை டிக் செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே தட்டையான முகங்களை கொண்ட பொருள் எது? 3வதாக உள்ளது தான் தட்டையான முகங்கள் கொண்டது, அதுக்கு நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். அடுத்து 2வது பாருங்கள், வளைவான முகத்தை மட்டும் கொண்ட பொருள் எது? அதுவும் 3வது உள்ளது. அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு பந்து கொடுத்துருக்காங்க. இதன் நிழல் வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3வது படம் தான். அடுத்து இங்கே பாருங்கள், ஒரு ரப்பரா கொடுத்துருக்காங்க. அச்சு பதித்தால் கிடைக்கும் வடிவம் எது? ஃபஸ்ட்டு உள்ளது தான் வரும், அதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து நேர் விளிம்பு இல்லாத வடிவம் எது? 4வது உள்ளது தான் நேர் விளிம்பு இல்லாத ஒரு வடிவம். அடுத்து அனைத்து பக்கங்களும் சமமாக உள்ள வடிவம் எது அப்படின்னு கேட்குறாங்க. 3வதாக உள்ளது தான் அனைத்து பக்கங்களும் சமமான ஒரு வடிவம், அதுக்கு டிக் பண்ணிக்கிறோம். அடுத்த பக்கத்தில் நீளத்தை அளவிட உதவும் பொருத்தமான அளவையை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல ஒரு படத்தை பாருங்கள். பூ இருக்குது. அந்த பூவை அளப்பதற்கு எப்படி அளப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முலம் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதான்
சரியான அளவை கையில் ஜான் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி அளக்க மாட்டாங்க, முளத்தால் தான் அளப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு உள்ளதை டிக் பண்ணிக்கிறோம். இரண்டாவது படத்தில் பாருங்கள், இது அளப்பது காலால் தான் 1 அடி 2 அடி அப்படின்ட்டு அளந்து இது பண்ணுவாங்க இல்லையா, அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது தான் வரும். இங்கே பாருங்கள், இதுக்கு செகண்ட் உள்ளது தான். இந்த நோட்டை வந்து அளப்பதற்கு கையால் நம்ம சின்ன ஒரு அளவை தான் இது, அதனால் கையாலே நம்ம அளக்க முடியும். அதனால் செகண்ட் உள்ளது தான் இங்கே வரும். அடுத்து பொருத்தமான குறியீடுகளை கொண்டு நிரப்புக. கீழ் நோக்கி ஒரு குறியீடும் மேல் நோக்கி ஒரு குறியீடும் இருக்குது. இந்த குறியீடுகளை இங்கே பக்கத்தில் போடணும். இங்கே இப்போ இந்த பொருளுக்கு பக்கத்தில் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். சிறிய பொருள் அப்படின்னாக்கா மேல் நோக்கி போடணும் குறியீடு, பெரிய பொருள் அப்படின்னா கீழ் நோக்கி அந்த குறியீடு போடணும். இதே போல் நம்ம குறியீடுகள் கரெக்டாக போட்டிருக்கோம். அடுத்தது, எந்த பொருத்தமான பாத்திரத்தை கொண்டு விரைவாக நீரை நிரப்புவாய் என டிக் செய்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு ட்ரம் இருக்குது, வாட்டர் டேங்க் இருக்குது, 2 ஒரு கப்பு இருக்குது, ஒரு வாளி இருக்குது. எதில் நம்ம சீக்கிரமாக தண்ணி மொண்டு அந்த ட்ரம்மை நிரப்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இரண்டாவது வாளி தான் வந்து பொருத்தமானது. அடுத்தது ஒரு பேஸ்கெட் இருக்குது, பக்கத்தில் வாட்டர் கேன் இருக்குது பாருங்கள், இதுதான் பொருத்தமானது. இதுதான் பெரிய அளவு, இதில் மொண்டு ஊற்றினா சீக்கிரமாக அதை நிரப்பிடலாம். மூன்றாவதாக உள்ளது பானை. இந்த பானையில் நம்ம மொண்டு ஊற்றினா அந்த அண்டாவை நிரப்பிடலாம், அதனால் அதை டிக் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தில் எளிமையான கூட்டல் கணக்கு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செடிகளின் விலையை எழுதி கூட்டுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், விலை பட்டியல் அப்படின்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரோஜா செடி, சாமந்தி செடி, மல்லிச்செடி, சம்பங்கி செடி, செம்பருத்தி செடி, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ விலை அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை தான் நம்ம கீழே அங்கே எழுதி கூட்டி போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கணக்கில் மல்லிகை செடியின் விலை 36 ரூபாய், ரோஜா செடியின் விலை 46 ரூபாய், மொத்தம் கூட்டி போடும்போது 82 ரூபாய். இதே போல் இந்த கணக்கு அதே போல் மல்லி செடியின் விலை 36 ரூபாய், சாமந்தி செடியின் விலை 27 ரூபாய், மொத்த விலை 63 ரூபாய். இதே போல் இந்த பக்கத்தில் உள்ள கணக்குகள் எல்லாமே மேலே உள்ள அந்த விலையை எடுத்து எழுதி நம்ம கூட்டி போட்டிருக்கோம். இதே போல் செய்யணும் இந்த கணக்கு. அடுத்த பக்கத்தில் கழித்தல் கணக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அதே அந்த விலை பட்டியல் வைத்து நம்ம கழித்தல் கணக்கு செஞ்சுருக்கிறோம். செடிகளின் விலையை எழுதி மீதி தொகையை காண்க. மீதி அப்படின்ட்டு வந்தாலே அந்த கணக்கு கழித்தல் கணக்கு அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். மீதி அப்படின்னு வந்தால் கழித்து போட்டுடலாம். இங்கே பாருங்கள், முதல் கணக்கு, கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 60 ரூபாய், ரோஜா செடியின் விலை 46 ரூபாய், இரண்டையும் கழித்து போடும்போது மீதி தொகை 14 ரூபாய். இதே போல் இங்கே பாருங்கள், கடைக்காரரிடம் கொடுத்த பணம் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. மேலே மல்லிகை செடியின் விலை 36 ரூபாய், மீதி தொகை 4 ரூபாய். இதே போல் நாம் அந்த பொருத்தமான அந்த விலையை எடுத்து கீழே எழுதி நம்ம கழித்து போடணும். எல்லாமே நம்ம செஞ்சுருக்கிறோம். முதல்ல இதை குழந்தைகளை ரஃப் நோட்டில் செய்ய சொல்லுங்கள். அவங்க சரியாக செய்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பகுதியில் அவங்க எழுத சொல்லலாம்.